அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். நம்ம 107ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் பார்க்கிறேன் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அப்ப தேவன் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. பாருங்க, இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லைன்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? இனி நீங்கள் அழிவுக்குள்ளாவதில்லைன்னு பார்த்தோம். இன்னைக்கு நான் சொல்றேன், அலைகளால் மூழ்கடிக்கப்படுவதில்லை. இதுவரைக்கும் அலைகள் உங்களை மூழ்கடிக்கிற எவ்வளவோ முயற்சி பண்ணி சில காரியங்களில் நீங்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம். இந்த கர்த்தர் கரம் நீட்டி உங்களை தூக்குவார். இந்த தேவன் என்று சொல்லுகிறார், அலைகளால் நீ மூழ்கடிக்கப்படுவதில்லை. ஆமென். என்று சொன்னால் இவர் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன். சீறி கொண்டு வருகிற அலை, சாசு பாருங்க, சில நேரம் இந்த மாதிரி அலைகளை கொண்டு வருவார். சீறி பாய்கிற அலை அப்படியே உங்களை அமிழ்த்து ஒன்றுலாம் ஆக்கி விட்டு, அது வருகிறதே உங்களை அழிக்கிறது தான். ஆனால் கர்த்தர் என்று கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. ஆமென். அப்ப பேதுருடைய வாழ்க்கையில பாருங்களேன், பேதுரு பிறவியில பை பார்ன் வந்து அவன் மீனவன். அப்போ அவனுக்கு கடலை பத்தி எல்லாமே தெரியும். ஆனால் இயேசுவை பத்தி தெரியல. இயேசு தான் யார் என்பதை பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார், சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனா பேதுரு புரிந்து கொண்டார். அப்ப இயேசு என்ன செய்கிறார்? ஒரு கட்டத்துல கடலின் மேல் நடந்து வருகிறார். உடனே சொல்றாரு, நான் தான் அப்படின்னு. பேதுரு மட்டும்தான் சொன்னாரு, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர எனக்கு கட்டளையிடும். உடனே இயேசு வா என்றார். பேதுரு கடலின் மேல் நடக்கிறான். மீனவனுக்கு நல்லா தெரியும் கடல் ஆழம் எல்லாமே. ஆனா அன்னைக்கு அவனுக்கு இயேசு யார் என்கிற வெளிப்பாடு தெரிந்தது. இவர் கடலின் மேல் அதிகாரம் உள்ளவரா அப்படின்னு. எனவே இயேசுவை பார்த்தபடியே, அந்த வெளிப்பாட்டை பெற்றபடியே அவன் கடலின் மேல் நடந்தான். ஆனால் காற்றை கண்டவுடன் பயந்து அப்படியே அவிழ்ந்து போனார். உடனே ஆண்டவரே ரட்சியும் என்றோடனே இவர் நல்ல தேவன் அப்படியே கரம் நீட்டி அவனை தூக்கி விட்டார். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், பெருங்காற்று, கடல் கொந்தளிப்பு, சீஷர்கள் எல்லாம் பாருங்க, படகுல எல்லாம் தண்ணி வருது. அங்கே பார்க்கிறோம், அவர் காற்றை இறையாதே அமைதலாய் என்று காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்ப இந்த தேவனுக்கு உங்க சூழ்நிலையின் மேல் சகல அதிகாரமும் இருக்கிறது. உங்க பிரச்சனைகளின் மேல் சகல அதிகாரம் இயேசுவுக்கு இருக்கிறது. நீங்க வியாதியோடு இருக்கிறீங்களா? மருத்துவர்கள் சொல்றாங்களா சாகிற வரை நீங்க டேப்லெட்ஸ் தான் எடுக்கணும்னு? இந்த தேவனுக்கு அதன் மேல் அதிகாரம் இருக்கிறது. ஆமென். அப்ப இன்னைக்கு உங்களை எந்த பிரச்சனை அப்படியே சீறி பாய்ந்து உங்களை மூழ்கடிக்கிற மாதிரி தோன்றுகிறதோ, இந்த தேவன் சொல்லுகிறார், நான் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன். அதன் அலைகள் அடங்கும், பிரச்சனைகள் அடங்கும், உங்க கைக்குள்ள வரும், கண்ட்ரோலுக்குள்ள வரும். ஏன்னா கர்த்தருக்கு அதன் மேல் கண்ட்ரோல் இருக்கிறது. இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், அலைகளால் நீ மூழ்கடிக்கப்படுவதில்லை, நான் உன்னை உயர பறக்க பண்ணுவேன். இந்த அலைகளின் மேல் உன்னை நடக்க பண்ணுவேன். உன் பிரச்சனைகளின் மேல் உனக்கு அதிகாரத்தை கொடுத்து உன் பிரச்சனைகளின் மேல் நடக்க பண்ணுவேன். நீ அவைகளை செய்வாய், அவைகள் உன்னை மேற்கொள்வதில்லை என்று சொல்கிறார். இந்த தேவன் இன்று உங்களுக்கு விரோதமாய் இருக்கும் கொந்தளிப்பை அமர்த்தி அதன் அலைகளை அடக்கி உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். இந்த அலைகள் உங்களை மூழ்கடிப்பதில்லை, நீங்கள் தலை குனிவதில்லை, நீங்கள் தலை நிமிருவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.